ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சேமியா எக் தோசை. இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு முட்டையை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு நடுவில் நமக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு எண்ணெயை ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு சேமியாவை நல்லா பாயில் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி இறக்கி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி உப்பு, மிளகாத்தூள், இட்லி மிளகா பொடி, மிளகுத்தூள் நல்லா அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அந்த இதையும் எக்கு, இந்த சேமியா, இந்த மிக்சடு அந்த மிளகா பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோசை கடை வச்சு நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா தோசை வாத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி பண்ணினா அருமையான எக் தோசை ரெடி. இதை டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.